மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. அதனால உண்மையான தமிழர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். வழக்கம் போல அறிவாலய கொத்தடிமைகள், அறிவாலய எடுப்பு சோறுகள், அறிவாலய எச்செலும்பு பொறுக்கிகள், அவர்களோட கூட்டணி கொத்தடிமைகள் எல்லாருக்கும் விடுமுறை தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு கிடையாது, அதனால நீங்க வழக்கம் போல விடுமுறை தினத்தை கொண்டாடி மகிழுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போயிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த இப்ப உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பெரிய ரகசியம் சொன்னார். அது என்ன ரகசியம் தெரியுமா? நீட் ரகசியத்தை சொல்லிட்டாரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லையா. கொரோனா வார்டுக்கு இவர் போறப்ப யாருகிட்டயுமே சொல்லாம திருதுப்புன்னு போயிட்டாராம். அதனால அவங்க ஒய்ஃபு கோச்சிக்கிட்டு பேசவே இல்லையா. அப்படி ஒரு வடையை சுட்டிருந்தாரு இல்லைங்களா. அது எப்படி யாருக்குமே சொல்லாம போனீங்க? கரெக்டா சன் டிவி கேமராமேனும் கலைஞர் டிவி கேமராமேன் மட்டும் அங்க வந்தான், அவனுக்கு மட்டும் போன் போட்டு சொல்லிட்டாரோ? ஆக்சுவலா அங்க நடந்தது ஷூட்டிங். அதாவது இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வெளியில, அதாவது ரிசப்ஷன் இருக்குல்ல, அங்க எல்லாத்தையும் சேருகிறெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு அங்க ஒரு 4 டேபிளை போட்டுக்கிட்டு அங்க பேஷண்ட் மாதிரி ஒரு 4 பேரை படிக்க வச்சுக்கிட்டு, அதுலயும் பார்த்துங்க இவங்க சமூக நீதி படுத்திருந்த 4 பேஷண்ட்லயும் ஒருத்தக இஸ்லாமிய பெண்மணி. இதை நான் சொல்லலைங்க. அந்த நேரத்துல அதே மருத்துவமனையில கொரோனா பாதிக்கப்பட்டு தங்கி இருந்த கோவையை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் நண்பர் சாரதி அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்க கேளுங்க, அப்புறம் நம்ம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சாரதி, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். எதுக்காக இந்த வீடியோன்னா, புதுசாக ஒரு உருட்டு, நல்ல உருட்டு, செக்குலாட்டின சுத்தமான உருட்டு என்னென்னா, அதாவது கொரோனா காலத்தில் நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் யார் சொல்லியும் கேட்காம கொரோனா வார்டுக்குள்ளே போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு. ஆக்சுவலாக நடந்தது இல்லைங்களா, அவர் வந்து கொரோனா வார்டுக்குள்ளேயே வரல. ஏன்னா அந்த டைமில் வந்து நான் கொரோனா வார்டில் அது இங்கே இஎஸ்ஐயில் அட்மிட் ஆகிருந்தேன். ஃபஸ்ட்டு ஜிஹெச்சுக்கு போனேன், அங்கே இடமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இஎஸ்ஐயில் வந்து அட்மிட் பண்ணாங்க. நான் அட்மிட் ஆனால் அடுத்த நாள் தான் வந்து அவர் வர்றாப்புல. வார்டுக்குள்ளெலாம் வரலைங்க, உண்மையை சொல்கிறேன். அந்த இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதோடைய ரிசப்ஷன் அங்கே இருந்த சேர்லாம் வந்து எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு, எங்கள் வார்டுக்கு பக்கத்தில் காலி இடம் இருந்துச்சு, அங்கே வச்சுட்டு அதை ஒரு வார்டாக மாற்றி 4 கட்டில போட்டு, அந்த 4 கட்டில நல்லா நோட் பண்ணிக்கங்க, அந்த 4 கட்டில ஒரு பாயமா உருட்டு. அப்படி ஒரு செட்டப்பில் தான் அந்த பிபி கிட்டெல்லாம் போட்டு வந்து இவர் நிற்கிறதுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் ரொம்ப தூரம் இப்படி கை காமிச்சு போயிட்டாப்புல. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணல. கேட்டால் யாரும் சொல்லலை, கேட்கல. நான் பாட்டுக்கு போனேன்னா இதனால் வந்து அவங்க ஊட்டமாக ஒரு வாரம் பேசலையாமா. என்னங்க இது, என்ன உருட்டு இது? விளங்கும். வீடியோ பாத்தீங்களா? எப்படி எல்லாம் டிசைனா இவங்க வடை சுடுறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட் விடுங்க, அவங்க நடிச்சே பழகிட்டாங்க, நம்ம பார்த்தே பழகிட்டோம். அவங்க நம்ம காதுகள் பாவம்னு கூட பார்க்காம செஞ்சே பழகிட்டாங்க, நாம காட்டியே பழகிட்டோம். பரவாயில்ல, பதிலுக்கு இந்த தேர்தலில் செஞ்சு விட்டுறலாம். அதனால அந்த மேட்டரை ஓரம் கட்டிட்டு திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு 3 நாள் பரோல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நேற்று இரவு 8 மணிக்கு அவரு சிறையில இருந்து வெளியே வந்திருக்கார். சில நிபந்தனைகளோட பரோல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு அவர் பெங்களூருக்கும் போய் தாயார உடல் சந்திக்க கனத்த கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி இறுதி காரியங்களை செய்யறதுக்காக போயிருக்காரு. நேற்று நாம இந்த விஷயத்த சொல்லும் போது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம். சென்னையில மரணம் அடைஞ்சதா சொல்லிட்டோம். அந்த தவறுக்கு ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு 3 நாள் பரோல். உண்மையிலேயே சொல்றேன், இதெல்லாம் எவ்வளவு ஆகச்சிறந்த கேவலம் தெரியுங்களா? அதாவது நேற்று கனிமொழி ஒரு கூட்டத்துல பேசும்போது, எங்களை எதிர்த்த எல்லாருக்கும் மலர் வளையம் வைத்தவர்கள் நாங்கள். என்ன அப்படி எல்லாத்துக்கும் மலர் வளையம் வச்சுட்டீங்க? அந்த இப்ப சவுக்கு சங்கரோட அம்மாவுக்கு வச்சுட்டீங்க, சவுக்கு சங்கர் உங்களை எதிர்த்தாரு அப்படிங்கிறதுக்காக மலர் வளையம் வச்சுட்டீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னை எதிர்த்தவங்களாம் நான் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டலா எடுக்கிறீங்க. அப்படி மலர் வளையம் வச்சு என்னத்தை சாதிச்சிங்க? கொப்பாவுக்கு மலர் வளையம் வைக்கிறதுக்கு இடம் கேட்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினீங்க. என்னத்தை மலர் வளையம் வச்சு கிழிச்சிட்டீங்க நீங்க? இவங்களை எதிர்த்தவங்களா இறந்துட்டாங்களா? ஏன் உங்க குடும்பத்துல யாருமே இறக்க மாட்டாங்களா? கருணாநிதி என்ன இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரா, இல்லைங்க நீங்க வைக்கிற தயிர் வடையை தின்னுட்டு தான் இருக்காரா? மலர் வளையம் அப்படிங்கிறது மனிதனா பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு நாள் வச்சுதான் ஆகணும். எங்க குடும்பத்தை எதிர்த்த எல்லாத்தையும் நாங்க மலர் வளையம் வச்சிருவோம்னா உங்க குடும்பத்துல யாருமே மண்டைய போடவே மாட்டாங்களா? நீங்களாம் என்ன அப்படியே வாழ்ந்தே தீந்துருவீங்களா எல்லாரும்? என்ன ஒரு துரதிஷ்டம்னா, உங்க குடும்பத்துல இத்தனை வரைக்கும் நாங்க தமிழ்நாடு அப்படின்னவங்க
இறுதி காலத்துல முதல்வர் சீட்ல உட்கார முடியாம அந்த எம்எல்ஏ பதவியை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைச்சிருந்தா எடுத்திருக்க முடியும். தொடர்ந்து சட்டசபைக்கு வரலைங்கிறதால அவரு போட்ட மனிதாபிமான அடிப்படையிலான பிச்சையில தான் அந்த எம்எல்ஏ பதவியே உங்கள்கிட்ட இருந்துச்சுங்கிறத மறந்துடாதீங்க. மலர் வளையம் வச்சோம், வடை சுட்டோன்னு வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த அம்மா சாக்கடையை கலந்து வீட்டுல தெளிச்சானுங்க. இந்த 200 ரூபாய் எடுப்பு சோறுங்க, இங்க இருந்து எடுத்தெடுப்புக்கு மணிப்பூரை பார், உத்தரப்பிரதேசத்தை பார், ஐயோ சங்கிகள் எங்களை மாட்டுக்கறி திங்க கூடாது நீட்டி முளையை எடுத்துட்டு வருவானுங்க. அங்கே இருந்து ஏதாவது நமக்கு தான் அந்த மொழி புரியாதா, அதை எடுத்தாந்து இங்க காமிச்சுக்கிட்டு இது அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னு வடை சுடுவானுங்க. இங்க ஒரு வயசான பெண்மணி, இத்தனைக்கும் ஒரு போலீஸ்காரரோட மனைவி, சவுக்கு சங்கரோட தாயார் வீட்டுல தனியா இருக்காங்க. அவங்கள 4 அடி அடிச்சிருந்தா கூட வாங்கி இருப்பாங்கடா. சாக்கடை, அதுவும் லைவ்ல பேஸ்புக்ல போட்டுட்டு சாக்கடையும் மலத்தையும் அள்ளி ஊத்திட்டு ஒரு நொடி உங்களால எவனையாவது பிடிக்க உள்ள வைக்க முடிஞ்சுதா? நீங்களாம் ஆட்சி நடத்துறேன் பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்ன லைவ் போட்டு நான் இப்படிதான் ஊத்துவேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒருத்தனை கூட குடிக்க முடியல. அதுல முக்கியமான ஒரு குற்றவாளியாரோட தமிழக முதலமைச்சர் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. என்ன கேவலம்! இதை விட கேவலமான ஒரு ஆட்சி வேணுமா? ஒரு வயதான பெண்மணியை கொன்னுட்டீங்களேடா, அப்படிதான் இதை நம்மளால சொல்ல முடியும். வீட்டுக்குள்ள வந்து மலத்தை கரைச்சு ஊத்துறான், அவனை நம்மளால எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியல. இந்த அரசாங்கம் வேடிக்கை பாக்குது, செய்ய வச்சு வேடிக்கை பாக்குது. குமுறி 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 தான்டா போய் சேர்ந்துருச்சு அந்த அம்மா. எத்தனை வாட்டி குண்டாஸ், முதல்ல ஒரு குண்டாசு, உடனே 2வது குண்டாசு, இப்ப பிடிச்சா குண்டாசு. குண்டர் சட்டம் யாருக்கு போடுதுங்கிற ஒரு விவசாயே இல்லாம போச்சு. குண்டர் சட்டத்துல உள்ள போக வேண்டியவங்களாம் முதலமைச்சர் கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். அவனெல்லாம் பிடிச்சு போட துப்பு இல்ல. அவனை அட்லீஸ்ட் இத்தனைக்கு ஒரு அரசு ஊழியர், மாநகராட்சி பணியாளர், அவனை சஸ்பெண்ட் பண்ண துப்பு இல்ல. இப்படி ஒரு ஆகச்சிறந்த கிரைமை செஞ்சுட்டு முதலமைச்சர் கூட உட்கார்ந்து இருக்கானா? இதை விட கேவலமான ஆட்சி நீ மணிப்பூர்ல தேடினாலும் கிடைக்காது, உத்தரப்பிரதேசத்துல தேடினாலும் கிடைக்காது. உங்க குடும்பத்தை தவிர வேற யாராலையுமே கொடுக்கவும் முடியாது. இந்த பெண்களோட பாவம்லாம் உங்களை சும்மா விட்டுருமா? சவுக்கு சங்கரோட தாயார் உண்மையிலேயே உங்களை சபிச்சு நீங்க நாசமா போகணும் அப்படின்னு நொந்துகிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. நிச்சயமா அது பலிக்கும், நிச்சயமா பலிக்கும். அது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கணவர் இல்லாம 2 பிள்ளைகளை வளர்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆன்மா இப்ப போய் சேர்ந்துருக்கணும். என்ன ஒரே ஒரு வருத்தம், தான் மகன் இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போறதை பார்க்காம அவங்க போயிட்டாங்க அப்படிங்கறத எனக்கு வருத்தம். மகன் இவ்வளவு வருஷமா ஒரு தனி மனிதன் ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு, ஒரு அரசாங்கமே ஒரு தான் மகனை பார்த்து பயப்படுதுங்கிற கர்வம் அந்த தாயார்ட்ட இருந்தது. அதற்கான பலனை தான் மகன் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து இன்னொரு 20 நாள்ல சந்தோஷமா இருக்க போறான். அதை பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா நல்லபடியா போய் சேர்ந்திருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய வருத்தம். அதே மாதிரி பொற்கொடி அவர்களோட கண்ணீர், இன்னைக்கு பொற்கொடி ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு சேகர் பாபு ஆகச்சிறந்த கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்ல. செந்தில் பாலாஜி எவ்வளவு கேவலமான வேலையை தேர்தலுக்காக பார்ப்பாரோ அதை விட கேவலமான வேலை சேகர் பாபுவால பார்க்கப்படுது. அங்க திருவிக்கா நகர் தொகுதியில இருக்கக்கூடிய அதிமுக யாரெல்லாம் கூப்பிட்டு, நான் ஏதாவது தரேன், செலவுக்கு பணம் கொடுக்குறேன், பின்னால எங்க ஆட்சி மறுபடியும் நாங்க எடுத்து தள்ளி விடுவோம், உங்களுக்கு எல்லாம் செஞ்சிடறேன், நீங்க அந்த பொம்பளைக்கு வேலை செய்யாதீங்க ஏன் அப்படின்னு காரி துப்புறான் அதிமுக. எவ்வளவு எகத்தாளம், எவ்வளவு ஆணவ கருணாநிதி உங்களுக்கு எல்லாம் இருக்கணும். அந்த பொம்பளை ஜெயிச்சிடக்கூடாது, அந்த பொம்பளை ஜெயிச்சிடக்கூடாது. உண்மையான சமூக நீதியோட வெற்றியே பொற்கொடியோட வெற்றியில தான்டா இருக்கு. ஜெயிக்கும்டா. ஒட்டுமொத்த தமிழக மக்களோட ஆசையும் அந்த சகோதரிக்கு இருக்கு. எப்படியாவது அந்த அம்மா ஜெயிச்சு வெளியில வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு கணவரோட மரணத்தை சிண்ட பிடிச்சு ஆட்டுற மாதிரி ஆட்டுவாங்க எல்லாம், ஒத்தனா கூட கூடாது. அது நடந்துடக்கூடாது, எப்படியாவது தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் பொற்கொடியை எப்படியாவது வீழ்த்தணும்னு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தன்னோட கணவர் இறந்த அன்னைக்கு கை குழந்தைய வச்சுக்கிட்டு பொற்கொடி சிந்திய அந்த கண்ணீரும் சரி, மரணிக்கும் தருவாயில இயலாமையால கதறி துடிச்ச சவுக்கு சங்கரோட தாயாரோட கண்ணீரும் சரி உங்களை சும்மாவே விடாது. அதோட வெளிப்பாடுதான் நேத்தே சேகர் பாபு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரைடு நடந்துச்சா இல்லையா? ரைடு நடக்கும், பிஜேபி செட்டிங் போடுறான், அவங்கள பிடிக்கிறான், பிடிக்கல, அந்த கருணாநிதி எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். அதாவது சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கை, தப்பு செஞ்சா கடவுள் கண்ணை குத்தும் அப்படின்னு வளர்த்த பிள்ளைங்க எல்லாம் ஒழுக்கமா வளர்ந்தது. கடவுளே இல்லைன்னு வந்த ஒரு கூட்டம் தாண்டா நாட்டையே நாசமாக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, அப்புறம் எங்க இருந்து பாவத்தின் மேல இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், அப்புறம் எங்க இருந்து புண்ணியத்தின் மீது இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எப்படி அவன் பாவத்தை பார்த்து பயப்படுவானா? ஐயோ நம்ம எவ்வளவு பாவம் பண்றமே, நமக்கு கடவுள் தண்டிச்சிடுவாரு. அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்ப நம்ம சௌரியத்துக்கு என்ன வேணாலும் செய்வோம், பாவமாவது மயிராகுது அப்படிங்கிற மாதிரி தானே தோணும்.
முதல்ல இந்த மாதிரி நீ நம்பக்கூடிய கடவுளையே நம்பாதவன், அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி, அவன் கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், பாவ புண்ணியத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்களாதான் இருப்பாங்க. வேணும்னா போலியா கரவேட்டியை கட்டிட்டு வேஷமும் போடுவாங்க. இந்த 2 பெண்களோட சாபம், இந்த 2 பெண்களோட கண்ணீர் இந்த திமுகவை அழிச்சு ஒழிக்கணும். திமுகவுக்கு ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனும் வெக்கப்படணும். அவன் படமாட்டாங்க. ஏன்னா பரம்பரையா கருணாநிதி குடும்பத்துக்கு கழுவி விட்டே பொழைச்சிட்டாங்க. அவங்களை இந்த அரசியல்ல இருந்து கழுவி சாக்கடையா ஊத்தி விரட்டணும். வீட்டுக்குள்ளையாடா சாக்கடை தண்ணியை தூக்கிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அவர்களை கரைச்சி அரசியல்ல இருந்து சாக்கடையா தூக்கி வெளியே கடாசணும். அதை செய்வீங்க. அதை செய்யக்கூடிய நாள் தான் 23ஆம் தேதி. நிச்சயமா ஒவ்வொருத்தனும் உதயசூரியன் பட்டனையோ, கை சின்ன பட்டனையோ, பான சின்ன பட்டனையோ, இல்ல அரிவாள் சுத்தியல் சின்னத்தோட பட்டனையோ தொடும்போது கை கூசணும். சவுப்பு வீட்டுல ஊத்துன அந்த மலத்தை தொடரதா நினைச்சீங்க, தொடாதீங்க, மறந்தும் தொடாதீங்க. தொட்டிங்க கெட்டிங்க. திமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிச்சு இவர்கள் அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நாள் தான் வரக்கூடிய மே 23. செய்வீங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசும்.